வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். வயிற்று புண்ணு இருக்கு, வாயு இருக்கு, இல்ல நெறைய நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றத்துக்கு நாங்க அத பண்றோம், இத பண்றோம் அப்படின்னு சொல்வீங்க. காலங்கள்ல ஏற்படக்கூடிய வெப்ப மிகுதி, வயிற்றுல ஏற்படக்கூடிய வெப்பம் தான், உடல்ல ஏற்படக்கூடிய வெப்பம் தான் நம்ம உடலுக்கு நெறைய நோய்கள உண்டாக்குறதும், பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுமா இருக்கு. அப்ப இதை குறைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மத்த எல்லா விஷயமும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா செய்யறதே இல்லை. எதுக்கு டைம் இல்லை அப்படிங்கறதால செய்யறோம். ஆனா உணவும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் அகத்திக்கீரையை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல்ல உள்ள வெப்பம், வயிற்றுல உள்ள வெப்பத்தை அது தணிக்கக்கூடியதா இருக்கும். அகத்தி அகத்தி அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள தீ, அதாவது வெப்பம். இந்த வெப்பத்தை அது கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் அகத்திக்கீரையை அன்னைக்கெல்லாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை உணவுல எடுத்துட்டு வந்தாங்க. அந்த உணவுல எடுத்துக்கும் பொழுது அது கசப்பு தன்மை நம்ம உடலுக்கு தேவை. நம்ம கசப்பு அதிகமா நம்ம சாப்பிடறது கிடையாது. அப்ப அகத்திக்கீரையை நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா உடலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம கல்லீரலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையினால என்ன ஆகுதுன்னா, நம்ம கல்லீரல்ல படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு, நச்சுத்தன்மை, உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே அது நீக்குது. உடல்ல சமநிலையில வச்சுக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு ஹீட், நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப உணவை ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்நாள்ல நோய் இல்லாம வாழ முடியும். இந்த அகத்திக்கீரையை இனிமையாவது தூக்கி போட்டு மாட்டுக்கு மட்டுமே கொடுக்காம நாமளும் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சாய்சம் ஹெல்த் டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.